ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சப்பாத்தி இந்தமாரி சாஃப்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு. நீங்கள் வந்துட்டு எந்த கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி தான், ரேஷனில் வாங்கி நம்ம அரைச்சி வச்சுருப்போம் அந்த மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாஃப்டாக வரும். நான் இப்போ கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். யாரும் மோஸ்ட்டாக வந்துட்டு சர்க்கரைலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். நிறையவும் தண்ணி சேர்க்கக்கூடாது, மீடியம் சைஸில் கரெக்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இதோ பாருங்கள், இந்த பதத்தில் தான் வந்துட்டு மாவு நான் வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு சப்பாத்தியை போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு, இதோ பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பி வருது. இப்போ இதை வந்துட்டு அடுப்பில் காட்டி எடுக்கிறோம் பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா மாவு பிசைறதுல தான் இருக்குது இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.